ஆடி வெள்ளி திருவிளக்கு பூஜை வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு. நான் எப்போவும் வீட்டில் தான் செய்வேன். பலகையில் ஏற்கனவே பச்சரிசியில் கோலம் போட்டுட்டு வாழை இலையை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சிடணும். பலகை மேலே விரிச்சிட்டு 3 கைப்பிடி பச்சரிசி நல்லா மகாலட்சுமியை குலதெய்வத்தை எல்லாத்தையும் வேண்டிட்டு அதில் பரப்பி வைக்கணும். பிள்ளையாரெலாம் அது மேலே மஞ்சள் குங்குமம் அதையும் வச்சிடணும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குத்து விளக்கை ஏற்றணும். நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும். ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்தை நல்லா நினச்சி பூஜை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் விளக்கு ஏற்றணும், குத்து விளக்கு ஏற்றணும். நமக்கு தெரிஞ்ச 108 போற்றி சொல்லலாம், இல்லைன்னா மகாலட்சுமிக்கு தெரிஞ்ச அந்த பாட்டு பாடலாம். மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தெரிஞ்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அன்றைக்கி யாராச்சும் ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு ப்ளவுஸு, மஞ்சக்கயிறு, வளையல், மஞ்சள் குங்குமம், பூ, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சும் அன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கலாம். நெய்வேத்தியமாக ஒரு பொங்கல் ஏதாச்சும் செய்யலாம். செஞ்சு நெய்வேத்தியம் வச்சுட்டு தெரிஞ்ச மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கு தெரிஞ்சபடி பூஜை பண்ணி முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள். ஆடி வெள்ளியில் என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் பண்ணால் போதும்.